அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல். அரசியலின்றி அணுவும் அசையாது. உறவுகளே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரசியலின்றி அணுவும் அசையாது. இங்க எல்லாமே அரசியல் தான். சில பேர் சொல்லுவீங்க, எனக்கு அரசியல் வேண்டாம், எனக்கு அரசியல் பிடிக்காது அப்படின்னு. அரசியல் பிடிக்காதுன்னு சொல்ற உங்களை அந்த அரசியல் எந்த இடத்திலும் எந்த நேரமும் ஒரு நொடி கூட விடாது. அதை நீங்க நல்லா உள்வாங்கிக்கணும். சரிங்களா? இன்னைக்கு நம்மளுடைய கல்வி, மருத்துவம், தண்ணி, இது மூணும் மிக 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 முக்கியமான ஒண்ணு. இன்னைக்கு மூணையுமே இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நமக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்ம கண் எதிர வித்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அந்த குழந்தைகளை பெற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் இது நன்றாகவே தெரியும் தவறு என்று. ஆனால் இதை பத்தி எந்த ஒரு பெற்றோர்களும் சிந்திக்கல. அதை தாண்டி படித்திருக்கிற பிள்ளைகள், படித்த அறிவாளிகள், படித்து கொண்டிருக்கிற இளைஞர்கள், கல்லூரி முடித்த இளைஞர்கள் யாருமே இதை பத்தி ஒரு துளி அளவு கூட சிந்திக்கல. காரணம் என்னன்னா, நம்மளுடைய அறியாமை. அதாவது கல்வி எதற்காக கொடுக்குறோம் அப்படின்னா, அறிவை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறக்காண்டிதான் அந்த கல்வி என்பதை நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்தாங்க. ஆனா இப்போ உள்ள அரசியல்வாதிகள் கல்வியை தாண்டி அவன் வேற எதையுமே சிந்திச்சிருக்க கூடாது. கல்வி கத்துக்கிட்டா அவன் எதுக்குன்னா வேலை வாய்ப்புக்காக மட்டும்தான் அந்த கல்வியை பயன்படுத்தும் ஒழிய அறிவு சார்ந்த எந்த இடங்கள்லையும் அந்த கல்வியை பயன்படுத்திடக்கூடாது. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாருமே நம்மளுடைய தாய்மொழியாகிய தமிழை மறந்துட்டு பிற மொழிகள்ல நிறைய கல்வி கத்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகள் யாருமே கண்டுபிடிப்பாளர்களாக உறுதியாக வர முடியாது. எந்த குழந்தை தன்னுடைய தாய்மொழியில் தன்னுடைய கல்வியை கற்கிறதோ, அறிதலுடன் நல்ல புரிந்து கல்வியை கற்கிறதோ, அந்த குழந்தை தான் கண்டுபிடிப்பாளராக வர முடியும். இது மறுக்க முடியாத உண்மை. இதற்கு உதாரணம் நம்மளுடைய ஐயா, உலகமே போற்றக்கூடிய ஐயா, நம்மளுடைய மூத்த தமிழர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை சொல்லலாம். அவர்கள் படிச்சது எல்லாமே தாய்மொழி வழி கல்வி. அவங்க படிச்சது எல்லாமே அரசு பள்ளி, அப்புறம் எல்லாமே படிப்புகள் எல்லாமே தாய்மொழி தமிழ் வழி கல்விதான். மிகப்பெரிய விஞ்ஞானியா வந்தார், கண்டுபிடிப்பாளராக வந்தார். இன்னைக்கு உலகமே அவருடைய பேரை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம படிக்கிற கல்வி என்பது, நீ உன்னுடைய வேலையை தாண்டி வெளியே யோசிடக்கூடாது. உன்னை சுத்தி என்ன நடக்குங்கிறத நீ யோசிடக்கூடாது. உனக்கு மண்டக்குள்ள அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய குழந்தைகளுக்கு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு எல்லாரும் படி 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 படின்னு சொல்றவன் எந்த ஒரு தகப்பனும் தாயும் பிள்ளைகளை போய் விளையாடுங்கன்னு சொல்றதே இல்லை. உறவுகளே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்க பிள்ளைகள் எந்த இடத்துக்கு படிச்சு போனாலும் அவங்களுக்கு முதன்மை தேவையானது உடல் நலம், உணவு. இந்த ரெண்டுமே இல்லைன்னா உன் பிள்ளை படிக்கிறது வேஸ்ட், வாழ்றது வேஸ்ட், வளர்றது வேஸ்ட். நீ வளர்க்குற வளர்ப்பே தப்பு. முதல்ல உன் பிள்ளைக்கு உணவையும் உடல் நலத்தையும் கத்துக்கொடு. அதுக்கப்புறமா கல்வியை கத்துக்கொடு. கல்விங்கிறது நீ கத்துக்கிட்டா உண்டு. ஆனா இந்த உணவும் உடல் நலமும் உன் பிறந்ததுல இருந்து உன் கூடவே வளரக்கூடியது. அது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீ கல்வியை கத்துக்கிட்டாட்டி கூட பரவாயில்ல, 100 வருஷம் வரைக்கும் நோய் நொடி இல்லாம வாழ முடியும். ஆனால் நீ கல்வியை கொடுத்துட்டு அதுட்டு இருந்து நல்ல உணவையும் உடல் நலத்தையும் பிடிக்கிட்டனா அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? சம்பாதிக்கிற பணத்தை ஒண்ணு கல்வியில கொண்டு போடுவாங்க, இல்லைன்னா மருத்துவத்தை கொண்டு போடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. ஆனா இதை பத்தி நீங்க யாருமே சிந்திக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி. இன்னைக்கு தண்ணியை ஊர் ஊரா வித்துக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு துளி கூட கவலை இல்லை. ஏன்? நீங்க மட்டும் அந்த காலத்துல தண்ணிய நம்மளுடைய இயற்கையின் கொடை மழை கொடுத்த தண்ணிய எவ்வளவு இலவசமா பயன்படுத்திருப்பீங்க. எந்த துட்டும் கொடுக்காம ஈஸியா பயன்படுத்திட்டு, எளிதா பயன்படுத்திட்டு, இன்னைக்கு உங்க குழந்தைகளை மட்டும் அதை தண்ணியை விலை கொடுத்து வாங்குன்ற ஒரு கட்டாயத்தை உருவாக்கி இருக்கீங்களா? இது உண்மையிலேயே ஒரு நல்ல தகப்பனும் தாயும் செய்யக்கூடிய வேலையா அப்படின்னு பெற்றோர்கள் நீங்க சிந்திக்கணும். அதுக்கப்புறமா கல்வி, தண்ணி, மருத்துவம். இன்னைக்கு மருத்துவம் எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு தெரியுமா உறவுகளே? இன்னைக்கு வரக்கூடிய மருத்துவம் என்பது பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு தொழில் தான் இன்னைக்கு மருத்துவம்னு ஆக்கிட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும், உங்க கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்குது.
இப்ப என் பிள்ளைக்கு நான் என்ன சொல்லித்தரேன்னு பாத்தீங்கன்னா, நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். அதாவது ஒரு நோயை வச்சு சம்பாத்தியம் பண்ணலாம், ஒரு நோயாளியை வச்சு ஒருத்தன் சம்பாத்தியம் பண்ணலாம்னு ஒரு மருத்துவர் படிச்சுட்டு வர்றான் பாத்தியா. ஒருத்தனுடைய உடம்புல வரக்கூடிய ஒரு நோயை வச்சு ஒருத்தன் சம்பாதிக்கலாம்னு ஒருத்தன் படிக்கிறான் பாரு, நான் ஓப்பனா சொல்லிடுறேன், அந்த படிப்பு மாதிரி கேவலமான படிப்பு உலகத்துல எதுவுமே கிடையாது. உறவுகளே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதுல பலருக்கும் பல கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பது, ஒரு குழந்தையை வளரும் பருவத்திலிருந்து சாகிற வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் எவன் ஒருவன் பார்த்துக் கொள்கிறானோ அவன்தான் ஆக சிறந்த நல்ல தகப்பனாகவும் தாயாகவும் இருக்க முடியும். ஆகவே உறவுகளே சிந்திங்க, வருங்கால தலைமுறை பிள்ளைகளை பத்தி சிந்திங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு படித்த இளைஞர்கள் நம்மளை சுத்தி என்ன நடக்குன்னு சிந்திக்கிறதே கிடையாது. ஏன்னா சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அறிவை கொடுக்கல, அறிவார்ந்த கல்வியை கொடுக்கல. இது மறுக்க முடியாத உண்மை. சரியா? இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு லஞ்சம் ஊழல் நிறைந்த மாநிலமா, படு கேவலமான மாநிலமா இருக்குதுன்னா அதுக்கு காரணமே இந்த படிச்சவங்க தான். ஏன்னா படிச்சவங்க அவங்களுடைய வேலையை சரியா செய்யல, நல்லவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு படிச்சவன் இருக்கான் அப்படின்னா, அந்த படிச்சவன் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா உறவினர்களையும் நண்பர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கலந்து ஆலோசிக்கணும். எது சார்ந்தனா அரசியல் சார்ந்து என்னைக்கு ஒரு குடும்பம் மொத்தமா உட்கார்ந்து சிந்திக்குதோ பேசுதோ அன்னைக்குதான் நம்மளுடைய தமிழ்நாடு விளங்கும். வருங்கால தலைமுறை பிள்ளைகள் நல்லா வாழும். ஏன்னா நம்ம யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறத உட்கார்ந்து அந்த படித்த அறிவாளி இருக்கான்ல, மெத்த படிச்ச அறிவாளி, அவன் தான் அவன் குடும்பத்துக்கு எடுத்து சொல்லணும். ஆனா அவன் இன்னைக்கு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தட்டி மாதிரி இருக்கான், தருதலையா இருக்கான். ஒண்ணு நடிகை முன்னாடி போறான், இல்லைன்னா ஜாதிக்கு பின்னாடி போறான், இல்லைன்னா மதத்துக்கு பின்னாடி போறான், இல்லைன்னா பணத்துக்கு பின்னாடி போறான், இல்லைன்னா கோட்டுக்கு பின்னாடி போறான். இங்க பிரச்சனை அதுதான். அப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி என்பது அறிவு சார்ந்த கல்வி இல்ல. அவன் ஏதோ மக்க மனப்பாடம் பண்ணி அவன் பாட்டு நம்ம வாழ்க்கைக்காக, அதாவது வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக, பிழைப்பு நடத்துவதற்காக அல்ல. பிழைப்பு என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு. வாழ்க்கையில நீங்க நல்லா வாழான்னு நினைச்சீங்கன்னா நிறைய உங்க பிள்ளைகளுக்கு அறிவை கத்துக் கொடுங்க, வீரத்தை கத்துக் கொடுங்க, அறிவை கத்துக் கொடுங்க, வீரத்தை கத்துக் கொடுங்க. அப்போ உங்க பிள்ளை எல்லா இடத்துலயும் சரியா இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க, நிறைய இடத்துல சொல்லுவாங்க, இங்கு அரசியல் பேசாதீர்கள். எப்படி? இங்கு அரசியல் பேசாதீர்கள். எவனாவது அரசியல் பேசாதன்னு சொல்லாம செருப்பை கழட்டி சப்புன்னு அடிச்சுது. ஏன்னா அரசியல் பேசாதன்னு சொல்றதே மிகப்பெரிய அரசியல். அதை நீங்க நல்லா உள்வாங்கிக்கணும். அரசியல் ஒருத்தங்க பேசாதீங்கன்னு சொன்னா அவன் உங்களுக்கு எந்த கருத்துக்களையும் தெரிய விடாம பாத்துக்கிறான் அர்த்தம். எந்த கருத்துக்களையும் எந்த தவறுகளையும், இப்போ நம்மளுடைய டிஎம்கே ஆட்சி, ஏடிஎம்கே ஆட்சி, பிஜேபி ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி எல்லாம் இருக்குல்ல, இந்த ஆட்சிகள்ல நடந்த தவறுகளை எடுத்து பேசும்போதுதான் பல பேருக்கு பலதும் தெரியும். இல்ல சட்டம் போட்டிருக்காங்க தெரியும். ஆனா இவன் அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களை முற்றும் முழுதா அதுல இருந்து வெளியேற்றிட்டான். அதனாலேயே நம்மளுடைய தமிழர்கள் இனம் இன்னைக்கு வரைக்கும் வீழ்ந்தே கிடக்கு, உயரவே இல்லை, மேல எழவே இல்லை. அதற்கு காரணம் யாருக்குமே நம்மை சுத்தி நடக்கிற அரசியல் என்பது தெரியவில்லை. இங்க என்ன அப்படின்னா, படித்தவர்கள் அனைவரும் சிந்திக்க திறனற்றவர்களாக இருக்கிறார்கள். படித்தவர்கள் அனைவரும் சிந்திக்க திறனற்ற ஒரு 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 சொல்லப்போனா தற்குறிகளா இருக்காங்க. முக்கால்வாசி பேர் அப்படித்தான் இருக்காங்க. உறவுகளே, படிச்ச எல்லாரும் உங்களுடைய குடும்பத்தோட உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுங்க. யார் நல்லவர், எந்த அரசியல் நல்ல அரசியல், எந்த அரசியல் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நம்மளுடைய வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்குமான அரசியல் அப்படிங்கிறத குடும்பத்தோட உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி வாக்களிங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீங்க ஜாதி, மதம், பணம், கோட்டு, அப்புறம் இல்ல கண்ட கலவையெல்லாம் கையில வச்சுப்போம் இல்லையா, நல்ல அரசியல்வாதி இங்க வர முடியாது. நல்ல அரசியல் வர முடியாது. அது படிச்ச இளைஞர்கள் கையிலையும் படிச்சவங்க கையிலையும் தான் இருக்கு. இதை கொஞ்சம் சிந்திங்க, நல்ல அரசியலை முன்னெடுத்து கொண்டு வாங்க. நல்லது. நன்றி, வணக்கம்.